நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து சரி ஒரு நாட்டாமையா என்ன சொல்றேன்னா, நான் உங்கள்ட்ட தீர்ப்பு எதிர்பார்க்கிறேன். பல்வேறு மக்கள் வந்து பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிற போது ஒரு தலைவரை பற்றி ஒரு தெளிவற்ற நிலையில் யாரும் இருக்க வேண்டாம். விஜய் முதல் மனைவியோடு வாழ்வதற்கு வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது சட்ட ரீதியான அணுகுமுறையில் இருக்குது. அது அண்டர் டிஸ்கஷன், அது பர்சனல் மேட்டர். அவங்க என்னோடு இல்லாத ஒரு சூழ்நிலையில் நான் இவரோடு நட்பில் இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து உண்மைதான். நீதிமன்றம் இப்படி தான் அதை புரிஞ்சுக்குமா? இல்லை, நீதிமன்றம் எப்படி புரியட்டும். இல்லை, நீங்கள் சட்டப்படி நீங்கள் எப்படி வேணால் புரிஞ்சுங்க. அதுக்கு ஆதரவாளர்கள் அந்த இளைஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து விலகி போனதுனால, அவங்க விலகி போயிட்டு இனிமேல் வந்து கூடவே வாழ்வதற்கு வாய்ப்பில்லை என்ற ஒரு சூழ்நிலையில் இவர் தனிமையாக ஒரு வீட்டில் இருக்க முடியாத ஒரு நல்ல நண்பரோடு, ஏன்னா பல படங்களில் ஒன்றா நடிச்சிருக்காங்க, அவங்களுக்குள்ள நீண்ட நாட்கள் நட்பு இருக்குது. அப்புறம் அவங்களோட வந்து ஒரு பெண் தோழியாய் வந்து அவர் வந்து கூட வச்சுருக்காரு. தப்பில்லை, கூட தான் வச்சுருக்காரு. ஒருவேளை சங்கீதா வந்து லீகல் டிவைஸ் ஆயிடுச்சுன்னா இவருக்கு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது.